السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவையுடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடி இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கியுடன் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்த வண்ணமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மோமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், வாழ்க்கை என்பது அமல்கள் என்பது எண்ணத்தை பொறுத்தே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தமிழ் சொல்வதாக இருந்தால் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். நம்முடைய எண்ணம் எப்படி அமைகிறதோ அப்படித்தான் வாழ்க்கை அமையும். எனவே வாழ்கிற காலத்தில் நல்லெண்ணங்களை அதிகரிக்க வேண்டும் என்று தவிர தீய எண்ணங்களை அதிகரிக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது பல சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்படி யார் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைந்து கொண்டார்கள். யார் பெண்ணுக்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த பெண்ணை அடைந்து கொண்டார்கள் என்று சொல்லி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்வார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு தோழர், அவர் உம்மு கைஸ் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முயற்சித்தார். அந்த பெண் சொன்னார், உண்மை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொன்னார். இல்லை, நான் உன்னை ஆசைப்படுகிறேன், உன்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசையை தெரிவித்தார். இந்த உம்மு கைஸ் சொன்னாங்க, என்னை திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்கள் ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவர் இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காகவே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார், ஹிஜ்ரத் செய்தார். அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு அந்த பெண்ணை அடைந்து கொண்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஒருவர் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஹிஜ்ரத் செய்தால் அவர் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைகிறார். ஒரு பெண் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் ஹிஜ்ரத் செய்தால் அவர் அந்த பெண்ணை அடைகிறார். எந்த எண்ணத்தில் நாம் நடக்கிறோமோ அந்த எண்ணத்தை அது பிரதிபலிக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவை ஆண்ட மன்னர்களில் அவரும் ஒருவர். இறைநேச செல்வரும் கூட
இவருடைய மனைவி ஜுபைதா அம்மா மிகப்பெரிய இறைநேச செல்வி. ஜுபைதா அம்மா ஒரு கட்டத்தில் பார்க்கிறார்கள், ஈராக்கிலிருந்து மக்காவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளாக இருந்தாலும் பயணிகளாக இருந்தாலும் தண்ணீருக்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய சொந்த காசில அவர்கள் ஒரு வாய்க்காலை வெட்டுகிறார்கள். கூஃபாவிலிருந்து ஈராக்கிலிருந்து மக்காவுக்கு ஒரு வாய்க்கால் ஒன்றுக்கு வெட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் அளவிற்கு அந்த வாய்க்காலை வெட்டி கூஃபாவிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை மக்கா வரைக்கும் ஓடச் செய்து அந்த பாதையில் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களெல்லாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு செயலை கடும் பணங்களை செலவு செய்து அவர்கள் அந்த வாய்க்காலை வெட்டிவிட்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கும் அந்த வாய்க்காலுக்கு பெயர் அந்த வாய்க்காலுக்கு பெயரே ஜுபைதா என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதையும், இன்னும் சொல்ல போனால் அந்த பாதைக்கு பெயரே சாரியா ஜுபைதா என்று பெயரே அவர்கள் அந்த பாதைக்கு பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்களை ஒரு மனிதர் கனவில் காணுகிறார். கண்டுட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தி கொண்டான், உங்களிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கிற பொழுது அந்த அம்மா சொன்னாங்களா, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை முழுதுமாக மன்னித்து என்னிடத்தில் கருணையோடு அவன் நடந்து கொண்டான் என்று சொன்ன பொழுது கனவை கண்டவர் கேட்கிறார், நீங்கள் கூஃபாவிலிருந்து மக்காவிற்கு வாய்க்காலை வெட்டி விட்டீர்களே, பாதசாரிகள் எல்லாம் தண்ணீர் குடிக்க வேண்டும், சிரமப்பட்டு ஏற்படக்கூடாது என்று சொல்லி தங்கள் பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்தீர்களே, அந்த காரணத்திற்காகவா என்று கேட்டாரா. ஜுபைதா அம்மா சொன்னாங்களா, அந்த வாய்க்கால்லாம் அங்கதான் இருக்குது, நான் வெட்ட கடை அங்க இருக்குது, அதுக்காக அல்லாஹ் என்னை மன்னிக்கல, மாறாக நான் நினைத்த நல்லெண்ணங்களுக்காக அல்லாஹ் என்னை மன்னித்து அவன் என் மீது கருணையோடு நடந்து கொண்டான் என்று சொல்லி ஜுபைதா அம்மா சொன்னார்கள் என்கிற வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல அருமையான மக்களே, பனு இஸ்ரவேல்களில் ஒரு மனிதர் ஒரு இடத்துக்கு செல்கிறார். அப்படி சென்றால் ஒரு பெரிய மணல் மேடு ஒன்று இருக்கிறது. அந்த மணல் மேடை பார்த்துவிட்டு அவர் நினைக்கிறார், அல்லாஹ் இந்த மணல் மேடு அளவிற்கு எனக்கு ரிஸ்கை கொடுத்திருந்தால், உணவை கொடுத்திருந்தால், ஏழை மக்களுக்கெல்லாம் நான் தானம் செய்து நான் பசியாத்திருப்பேனே என்று ஆதங்கப்பட்டார். இருப்பது மணல் மேடு, அவரிடத்தில் காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, வாங்கி கொடுப்பதற்கு வசதியும் இல்லை. அவர் நினைக்கிறார், இந்த மணல் மேடு அளவிற்கு இடத்தில் உணவு இருந்தால் ஏழை மக்களுக்கு நான் தானம் தரிசி செய்திருப்பேனே, பசியை போக்கியிருப்பேனே என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த காலத்தில் வாழ்ந்த நபிக்கு செய்தி அறிவிக்கிறான், எந்த மணல் மேடை பார்த்து இந்த மணல் மேடு அளவிற்கு இடத்தில் உணவு இருந்தால் ஏழைகளுக்கு கொடுத்திருப்பேன் என்று ஆதங்கப்பட்டாரோ அவரிடத்தில் சொல்லுங்கள், அந்த மணல் மேடாகத்தான் இருக்கிறது, உங்கள் உள்ளங்கள் நன்மையால் நிரம்பியிருக்கிறது, எனவே மணல் மேடு அளவிற்கு உணவிருந்து தானம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிவிட்டார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி இறைவன் நபியிடத்தில் வகி அறிவித்து அந்த செய்தி சொல்லப்பட்டது என்று சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருந்தால் கொடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அந்த ஹாஜியார் அவ்வளவு செலவு பண்றாரு, இந்த மனிதர் இவ்வளவு செலவு பண்றாரு, ரப்பு என்னிடத்தில் கொடுத்திருந்தால் நானும் செலவு செய்திருப்பேனே என்று எண்ணினால் இருக்கக்கூடியவர் செலவு செய்தால் என்ன நன்மையோ அதே நன்மை இல்லாதவர் எண்ணுகிற பொழுது அவருக்கு நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்பது இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதற்காக இருக்கப்பட்டவர்கள் ஈவதை விட்டுவிட்டு இருக்கப்பட்டவர்கள் வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்துவிட்டு நான் என்னிடத்தில் இது போன்ற பல மடங்கு இருந்தால் செய்திருப்பேன் என்று எண்ணினால் அவருக்கு நன்மை உண்டா என்றால் நன்மை கிடைக்காது. ஏன்னா ரப்ப அவர்கிட்ட கொடுத்திருக்கிறான், கொடுத்ததை கொடுத்து நாம் நன்மை தேடிக்கொள்ள வேண்டும். இல்லாதவர்களுக்கு தான் இந்த எண்ணம் கிடைத்தால் நன்மை கிடைக்குமே தவிர இருப்போர் அப்படியே வைத்துக் கொண்டு எனக்கு இது போன்று பல மடங்கு கிடைச்சால் நான் ஒரு மடங்கு செய்திருப்பேன் என்று சும்மா போலித்தனமாக நினைத்தார் என்று சொன்னால் அவருக்கு அது நன்மை கிடைக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத்,
வாழ்க்கை என்பது எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. எனவே யாரை பார்த்தாலும் நல்லவனாக பார்க்க வேண்டும், எதை பார்த்தாலும் நல்லதாக பார்க்க வேண்டும், எண்ணுகிற எண்ணமும் நல்லதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நம் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையும். சிலர்கள் சொல்வார்கள், சிலருக்கு வாழ்க்கையே அழகாக அமைந்திருக்கிறது. வாழ்க்கை அழகாக அமைவது வாழ்க்கை அல்ல. நமக்கு என்ன வாழ்க்கை கிடைக்கிறதோ அதை அழகாக ஆக்கிக் கொள்வதுதான் அழகான வாழ்க்கை என்று சொல்வார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பார்க்கிற பார்வையும் எண்ணுகிற எண்ணங்களையும் நல்ல எண்ணங்கள் எண்ணக்கூடிய நல்ல உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கியருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.